ஹாப்பி ஃபீஸ்ட். சத்தமாக சொல்லலாம்ல? ஓகே, ஹாப்பி ஃபீஸ்டே சொல்லுங்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். உங்களுக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட், எனக்கும் தான் ஹாப்பி ஃபீஸ்ட்டு. எனக்கு நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கடலூரில் இருக்கிற மரியன்னை கார்மேல் அன்னையுடைய ஆலயத்தில் தான் நான் ஞானஸ்நானம் பெற்றேன், புதுநன்மை பெற்றேன், உறுதி புஸ்தல் பெற்றேன், குருத்துவத்தையும் பெற்றேன். அங்கே தான் எல்லாமே. எனவே எனக்கு கார்மேல் அன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோயிலுக்கு வரலான்ட்டு வரலாம் பார்த்தா இந்த மெயின் ரோட்லேயே ஆரம்பிச்சிருச்சு உங்களுடைய பேனர். அப்படியே பயங்கரமாக இருக்குது பேனர் எல்லாம். அதுக்கு முன்னாடி மாரியம்மன் திருவிழாவுடைய பேனர் இருந்துச்சு. அதுக்கடுத்தது பார்த்தா கார்மேல் அன்னை பேனர் தொடர்ந்து ஊரில் இருக்காங்க. பாதி பேருடைய ஃபோட்டோ அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நாம் மிக சிறப்பாக இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அதிகமான ஆடம்பரம். கேரளாவிலேருந்து மாலத்தை வர வச்சு அடி பின்னி எடுக்கிறீங்க. மிக சிறப்பான டெக்கரேஷன் உள்ளார. இன்றைக்கி சாயங்காலம் களை கட்டும் தேர், 3 பெரிய தேர். எத்தனை தேர்? 7 தேர். அதில் 3 பெரிய தேர் வரும் இல்லையா? அப்படியே களை கட்டி தெருவையே அடைச்சிக்கிட்டு நம்ம விழா கொண்டாடுறோம். தேவைதான், தப்பு இல்லை. மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்துகின்றோம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? திருவிழா அன்னைக்கு மட்டுமா? எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கணும். திருவிழானாலே ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம், ஒரு உற்சாகம், ஒரு ஆடல் பாடல் எல்லாமே கலந்தது தான். சரி, இந்த விழா யாருக்காக கொண்டாடுகின்றோம்? யாருக்காக கொண்டாடுறோம்? யாரை மையப்படுத்தி கொண்டாடுறோம்? கார்மேல் அன்னையை மையப்படுத்தி கொண்டாடுறோம். கார்மேல் அன்னைக்கு தான் நாம் இன்று விழா எடுக்கின்றோம். இந்த ஊர் விழா என்று சொன்னாலும், நமது பாதுகாவலி விழா என்று சொன்னாலும், இது கார்மேல் அன்னைக்காக எடுக்கப்படுகின்ற ஒரு விழா. சரி, கார்மேல் அன்னை எங்கே இருக்காங்க? எங்கே இருக்காங்க கார்மேல் அன்னை? என்ன சத்தமே காணோம்? வெளியில் இருக்காங்கல்ல? எங்கே இருக்காங்க? கார்மேல் அன்னை ஆலயத்தில் இருக்கிறார்கள். அது பொய் கிடையாது, ஆலயத்தில் தான் இருக்காங்க. கார்மேல் அன்னை இங்கே மட்டும்தான் இருக்காங்களா? இல்லை. கார்மேல் அன்னை நம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிறார்கள். அப்படி அன்னை நம்முடைய உள்ளத்தில் இல்லை, வீட்டில் இல்லைனாக்க இந்த விழாவுக்கு அர்த்தமில்லை. நம்ம அன்னையை தொலைச்சிட்டு வெறும் ஆடம்பரமாக விழா கொண்டாடுனா அது விழா கிடையாது. அப்போ அன்னைக்கு விழா எடுக்கின்றோம் என்றால் அந்த அன்னையை நம் உள்ளத்திலே குடிகொள்ள செய்ய வேண்டும். அந்த அன்னை நம் உள்ளத்திலே வாசம் செய்ய வேண்டும். அந்த அன்னையிடத்திலே காணப்பட்ட சிறப்பு குணங்கள் எல்லாம் நம் உள்ளத்திலே நிரப்பப்பட வேண்டும். அப்படி நாம் அன்னையை நம் உள்ளத்தில் கொண்டு விழா கொண்டாடுகின்றோம் என்றால் இந்த விழா ஆடம்பரமாக கொண்டாட வேண்டிய விழா. நம்ம உள்ளத்தில் கார்மேல் அன்னை இல்லாமல் எவ்வளவோ ஆடம்பரமாக ஒரு விழாவை கொண்டாடினாலும் அந்த விழாவிற்கு பொருள் இல்லை, அர்த்தம் இல்லை. சரி, நம்ம உள்ளத்தில் அந்த கார்மேல் அன்னை விழாவை கொண்டாடணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஊர் கூடி என்ன இழுக்கணும்? தேர் இழுக்கிறது எப்படி? ஊர் கூடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் நிலை ஒரு விழா கொண்டாடுகின்றோம் என்றால் நாம் ஒற்றுமையாக கொண்டாடுவது தான். அதுதான் ஊர் கூடி தேர் இழுத்தல். ஊரில் இருக்க எல்லாரும் சேர்ந்து தங்களது பங்களிப்பை கொடுத்து அந்த பங்களிப்பிலிருந்து தான் அந்த விழா கொண்டாடப்பட வேண்டும். அப்போ அந்த வடம் இழுக்கிறோன்னாக்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வடம் இழுப்பாங்க. ஒரு 1000கணக்கான பேர் நிற்பாங்க. அதுதான் ஊர் கூடி தேர் இழுத்தல். அதனுடைய அடையாளம் என்ன? இந்த தேர் இழுப்பதில் நானும் பங்கேற்கிறேன் என்பதும் நாங்கள் ஒற்றுமையாக இழுக்கின்றோம் என்பதும் தான் அர்த்தம். இந்த ஒற்றுமை என்பது நம்மிடம் இருக்க வேண்டும். இங்கே நான் பெரியவன், நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் தான் இந்த ஊரில் நாட்டாமல், இங்கே கார்மேல் அன்னை முன்னாடி அதெல்லாம் கிடையாது. கார்மேல் அன்னை முன்னால் நாம் அனைவரும் அவரது
சீடர்கள் சீடத்திகள், அது மறந்துடக்கூடாது. அப்போ கார்மல் எண்ணெய் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் என்றால் நாம் ஒற்றுமையாக இந்த விழாவை கொண்டாட வேண்டும், ஒரே குடும்ப உணர்வோடு கொண்டாட வேண்டும். அது இருக்கான்னு தெரியல, இருக்குதுன்னா சந்தோஷம், இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அந்த ஒற்றுமை அங்கே மட்டும் இல்லை, அது குடும்பத்திலும் இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளைகள்? 2ஆம் வாசகத்தில் சொல்லியிருக்கோம். யாருடைய பிள்ளைகள்? நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள். நமக்காக ஒரு தாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றாள். அந்த தாய் கார்மேல் அன்னை. அந்த தாயின் பிள்ளைகளாக நாம் எல்லோரும் இருக்கின்றோம். ஆக அன்னை மரியாளின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்றால், அன்னை மரியாள் எப்படி எல்லோரையும் அரவணைக்கின்ற தாயாக, எந்த குழந்தையும் கைவிடாத ஒரு தாயாக, எல்லா குழந்தையையும் சந்தோஷமாக வைக்கின்ற ஒரு தாயாக இருந்தாலோ, அப்படி நாம் எல்லோரும் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். நம்ம குடும்பம் உள்ளார அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, மாமனார் மாமியார் அப்படின்னு கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்கள், அந்த குடும்பம் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே அவ்வளோ சண்டை சச்சரவுகள், பூசல்கள், பகைமை, பொறாமை, காழ்ப்புணர்வு இவையெல்லாம் நம்ம இடத்திலே நம் குடும்பத்தில் இருக்குனாக்க அங்கே யார் இல்லை? யார் இல்லை? கார்மல் அன்னை இல்லை. ஆண்டவர் இயேசு அங்கே இருக்க மாட்டார். எங்கே 2-3 பேர் ஒன்றாக என் பெயரால் கூடியிருப்பார்களோ அவர்கள் மத்தியில் யார் இருக்கா? ஆண்டவர் இயேசு இருக்கின்றேன் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு இருக்கிற இடம் தான் நம்முடைய கார்மல் அன்னை இருக்கிற இடம். ஆக முதல் சிந்தனை, நாம் விழா கொண்டாடுகின்றோம் என்றால் நம் குடும்பத்திலே ஒற்றுமை, சமாதானம், அன்பு ஆழமாக ஊன்றப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்றால், ஊரில் அமைதி, சந்தோஷம் இருக்கும் என்றால் நாம் இந்த விழா பொருள் உள்ளதாக கொண்டாடுகின்றோம். அடுத்ததாக கார்மேல் அன்னையை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். இந்த நவநாள் தொடங்குனதுலேருந்து சொல்லியிருப்பாங்க. கார்மேல் அன்னையுடைய கையில் என்னென்ன இருக்குது? உத்தரியம், குழந்தை இயேசு, வேற என்ன இருக்கு? ஜெபமாலை. அன்னை மரியாள் நமக்கு உத்தரியம் கொடுத்து சென்றிருக்கிறார். என்ன அர்த்தம் உத்தரியம் என்பது? நம்ம எல்லாவித ஆபத்திலிருந்தும் காக்கின்ற அன்னையாக அவள் இருக்கின்றாள். மறைந்த 2ஆம் ஜான் பால் என்கின்ற திருத்தந்தை, நம்மளால் மறக்க முடியாது, உலகத்திற்கு திருத்தந்தை யார் என்பதை பிரகடனப்படுத்திய ஒரு திருத்தந்தை, எல்லா நாடுகளுக்கும் சென்றவர், ஒரு புனிதர். அவர் ஒரு முறை துப்பாக்கியால் சுடப்பட்டார். தெரியும்ல? துப்பாக்கியால் சுடப்பட்ட போது அவர் இறந்து போகிற நிலையிலே, பயந்த நிலையிலே, மக்கள் எல்லோருமே என்ன ஆயிற்றோ என்று அச்சப்பட்ட நிலையிலே அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்ற போது அவர் உயிர் பிழைப்பாரா, பிழைக்க மாட்டாரா என்று ஒரு சந்தேகமும் இருக்கின்றது. அப்போது அவர் சொன்னார், பக்கத்தில் இருக்கின்ற கார்தினால்மார்களிடத்திலே, என் கழுத்தில் உத்தரியம் இருக்கிறது, என் கழுத்தில் உத்தரியம் இருக்கின்றது. இந்த கார்மேல் அன்னை கொடுத்த உத்தரியம், அந்த உத்தரியம் என் இதயத்தில் அந்த குண்டை எடுப்பதற்காக நீங்கள் செய்கின்ற அறுவை சிகிச்சையின் போது அந்த உத்தரியத்தை அப்படியே வைக்க வேண்டும், எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் அவரை ஆப்ரேஷன் செய்து அந்த குண்டை வெளியே எடுத்து அவரை காப்பாற்றினார்கள். அவர் சொன்னார், இந்த உத்தரியம்தான் என்னை காப்பாற்றியது. இரண்டாவது சொன்னார், பாத்திமா அன்னை கொடுத்த அந்த காட்சியின் பிரதிபலனாக அந்த அன்னை வழியாக நான் காப்பாற்றப்பட்டேன் என்று சொன்னார். ஆக உத்தரியம் என்பது நம்மை பாதுகாக்கக்கூடியது. அந்த கார்மேல் அன்னையின் பெயர் தாங்கி இருக்கின்ற நம் கழுத்திலே உத்தரியம் அணிந்திருப்போம் என்றால் எவ்வித ஆபத்து, விபத்து, கஷ்டங்கள், துன்பங்கள் நம் வாழ்க்கையில் வந்தால் அந்த அன்னை நம்மை கைவிட மாட்டாள், அவள் நம்மை காப்பாற்றுவாள். இதை யாருக்கு அவர் சொன்னது நமக்கு தெரியும். எந்த துறவிக்கு சொன்னார்?
கரெக்ட். சைமன் ஸ்டோக் என்கின்ற துறவியிடத்திலே உத்தரியத்தின் மகிமையை பற்றி எடுத்து சொன்னார். அது மட்டுமல்லாமல் அந்த உத்தரியம் எப்படி அந்த அன்னை கார்மெல் அன்னை காப்பாற்றினார்கள் என்பது ஒரு வல்லமை மிக்க ஒரு நிகழ்ச்சியும் குறிப்பிடுகிறார்கள். ஒரு பெரும் வெள்ளம் வந்தபோது அந்த மக்களை எல்லாம் கார்மெல் அன்னை காப்பாற்றினார். பூகம்பம் வந்தது, மழை வந்தது, பூகம்பம் வந்தது என்று சொல்லுகிறார்கள். அந்த பூகம்பத்திலிருந்து அன்னை காப்பாற்றினாள். எப்படி? அன்னைக்கு அவர்கள் தேர் எடுத்தார்கள், திருவிழா கொண்டாடினார்கள். அப்பொழுது ஊர் மக்கள் எல்லோரும் ரோட்டில் இருந்தபோது அந்த அன்னை கண் சிமிட்டப்பட்டது. அப்போது அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அப்பொழுது அங்கு வீடுகள் எல்லாம் விழுந்தன. ஏறக்குறைய 15,000 மக்கள் அங்கு காப்பாற்றப்பட்டார்கள் என்று ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கின்றது. ஆக கார்மெல் அன்னை என்பவள் நம்ம எத்தகைய ஆபத்திலிருந்தும், விபத்திலிருந்தும், துன்பங்களிலிருந்தும், வேதனையிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றுகின்ற அன்னை. அப்படிப்பட்ட ஒரு அன்னை வச்சிருக்கோம். ஹாப்பி தானே? ஒரு பவர்ஃபுல் லேடி. அப்படிப்பட்ட ஒரு அன்னையை நாம் நமது பாதுகாவலையாக கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது செய்தியாக, அன்னை மரியாள் யார் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்றால், கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவரது சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று சொன்னாள். யாருடைய சித்தம்? சாமி சித்தம் நிறைவேறணும்னு சொன்னாங்க. கடவுளுடைய திட்டம்தான் என்னில் நிறைவேற வேண்டும். அதற்காக தன்னை முழுமையாக அவர்கள் அர்ப்பணித்தவர்களாக இருந்தார்கள். ஆண்டவரை பிறந்தபோது அவர் பட்ட வேதனை, ஆண்டவரை வயிற்றிலே சுமந்தபோது பட்ட வேதனை, அவரை எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு ஓடி போன போது பட்ட வேதனை, அதன் பிறகு நாசரேத்தூரிலே அவரை வளர்த்த பொழுது பட்ட வேதனை, காணாமற் போன இயேசுவை கண்டெடுத்த பொழுது பட்ட வேதனை, இப்படி எல்லா வேதனைகளையும் கஷ்டங்களையும் அவள் தாங்கி கொண்டவளாக இருந்தாள். யாருக்காக? கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக. அந்த காணா ஒரு திருமணத்திலே அவள் சொன்ன வார்த்தை, அவர் சொல்வது போல் செய்யுங்கள். ஆக கடவுளுடைய திட்டம் நிறைவேற்றுவது ஒவ்வொரு கிறிஸ்தவனின் கடமை. ஆக கடவுளுடைய திட்டம் என்ன என்னில்? நம்ம எல்லாம் பெட்டிஷன் எதுவும் கடவுளுக்கு எதுவுமா இல்லையா? சாமி, எனக்கு ஒரு நல்ல வீடு கட்ட உதவி செய், என் மகனுக்கு ஒரு வேலை கிடைக்க உதவி செய், நான் என் மனைவிக்கு என் மகளுக்கு நல்ல திருமணம் நடக்கணும் உதவி செய். நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பிரார்த்தனை பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நாம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அன்னை மரியாள் நமக்கு சொல்லுகின்ற பாடம், மூன்றாவது பாடம், அவர் சொல்வது போல் செய்யுங்கள், அது போதும். உன்னுடைய தேவைகளை கடவுள் அறிந்திருக்கின்றார். உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். நீ கேட்பதற்கு மேலாகவே அவர் கொடுக்கின்றார். இந்த உலகத்தின் தந்தை கல்லை கேட்டால், இது அப்பத்தை கேட்டால் கல்லையா கொடுப்பார், மீனை கேட்டால் பாம்பையா கொடுப்பார். இந்த உலகத்து தந்தை இவ்வளவு கவனமாக இருக்கின்ற போது நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், நான் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், கடவுளால் சிறப்பான விதத்தில் அழைக்கப்பட்ட மக்கள். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் கடவுள் நம்முடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கின்றார். நம் ஒவ்வொருடைய தேவைகளும் கடவுள் பார்த்துக்கொள்வார். அதனால் தான் விபிலியத்தில் சொல்லும், அன்றன்றைய தொல்லை அன்றன்றைக்கே போதும், நாளையை பற்றி கவலைப்படாத, நாளை என்பது உனக்கு உறுதியானது, உன்னை நான் பார்த்து கொள்வேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன் தலைமுறையெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கின்றது, அது ஒன்று கூட கீழே விழ விட மாட்டேன். ஆக ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம் என்றால், அவரது வழியில் நாம் நடப்போம் என்றால், ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நாளைய பற்றி நமக்கு கவலையே வேண்டாம். அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் என்பது நம்முடைய கவலையாக இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவை என்பது கடவுளுக்கு தெரியும். நாம் கேட்பதற்கு மிகுதியாகவே அவர் கொடுப்பார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு கொடுத்து மீதி 12 குடைகள் நிரப்பினார்கள் என்றால் அவர் குறைவாக கொடுக்கிற கடவுள் கிடையாது.
அதே போல் அவர் கொடுக்கின்ற போது குறைவில்லாமல் அள்ளி கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அதற்காக நம்மிடம் பரிந்து பேசுகின்ற ஒரு தாய் இருக்கின்றாள். அவள் தான் கார்மேல் அன்னை. அவள் கையில் யார் இருக்கா? குழந்தை இயேசு இருக்கார். அந்த குழந்தை இயேசுகிட்ட நேரடியாக பேசுகின்றார். ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு இருக்கின்றார். என் மக்களை கைவிட்டு விடாதே. இன்னைக்கு உலகத்தில் அதிகமான கோயில்கள் யார் பேரில் இருக்குது? அன்னை மரியாளின் பெயரில் இருக்குது. ஏன் அன்னை மரியாளின் பெயரில் அவ்வளவு கோயில்கள் என்றால், அவ்வளவு இடங்களில் அவள் தரிசித்து ஒவ்வொரு இடத்திலும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கின்றாள். நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது, ஏன் இன்னும் 2வது வருகை வரல? ஏனென்றால் இயேசுவின் சீடர்கள் வாழ்ந்தபோது, புனித பவுலடிகளார் இருக்கின்ற போது 2ஆம் வருகை மிக விரைவாக வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அப்படி நடக்கவில்லை. அப்படி நடந்தால் ஆண்டவர் நம் முன்னால் வந்து நல்லவர்களை வானகத்திற்கும் தீயவர்களை நரகத்துக்கும் தள்ளிவிடுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் எல்லோருமே தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். எப்போ வேணால் நம்ம அழிச்சிருவார் கடவுள் அவர் 2ஆம் வருகை வந்தால். நான் நினச்சிக்கிறது, மனசுக்குள்ளே சொல்லிக்கிறது, இந்த 2ஆம் வருகை தள்ளி போகிறதுக்கு காரணமே அன்னை மரியாள் தான். என்ன பண்ணுறாங்க? அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கின்றால். ஒவ்வொரு இடத்திலும் காட்சி கொடுத்து காட்சி கொடுத்து காட்சி கொடுத்து காட்சி கொடுத்து ஜெபமாலை ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், அவரது வார்த்தையை ஏற்று நடங்கள் என்று நமக்கு அறிவுரை கொடுத்து கொண்டே இருக்கின்றாள். ஏனென்றால் நம்மில் ஒருவரும் அழியக்கூடாது என்று அன்னை மரியாள் விரும்புகின்றாள். ஆக நாம் அழியாமல் நம்மை காக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அன்னை நம்மிடம் கேட்கின்ற 3வது செய்தி, நாம் கடவுளுக்கு பிரமாணிக்கமாய், கடவுளுக்கு ஏற்புடையவராய், கடவுளுக்கு சாட்சியம் சொல்கிறவராய், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிபவர்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆக கடவுளுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகின்ற போது நம்மை எல்லாவித அழிவிலிருந்தும் காப்பாற்றி நமக்கு எல்லா வகையான தேவைகளையும் கொடுத்து அவர் காத்தருள்வார். 4வது செய்தி, இப்படி நாம் நம்மை பார்த்தோம், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்ததாக எவ்வகை ஆபத்திலிருந்தும் அன்னை நம்மை காப்பாற்றுவார் என்று பார்த்தோம். 3வதாக ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகின்ற போது நம்மை ஒருபோதும் கைவிடாமல் காப்பார் என்று நாம் பார்த்தோம். 4வதாக நமது மறைந்த ஒரு சிறப்பான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு திருமடல் எழுதியிருந்தார். ஃப்ரெட்டேலி டூட்டி என்கின்ற திருமடல். அதில் தான் ஒரு ஆழமான செய்தியை வைக்கின்றார். நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள், நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், நாம் அனைவரும் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள். அவரது பாவனையிலும் அவரது உருவத்திலும் நாம் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரிலும் அந்த ஆண்டவர் இருக்கின்றார், அந்த கார்மேல் அன்னை இருக்கின்றார். அப்படி இருக்கின்றார் என்றால் அவர் சொல்லுகின்ற ஓமை, இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாசிச்சிருப்போம், ஊதாரியின் ஓமை. அந்த ஊதாரியின் ஓமையில் ஒவ்வொரு கேரக்டராக சொல்லிக்கிட்டே வருவார். சினிமா மாதிரி இருக்கும் அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது. கயவர்களால் அடிப்பட்டவன், ஆக கயவர்கள் என்ற ஒரு கேரக்டர், அடிப்பட்டவன் என்ற 2வது கேரக்டர், 3வது குரு என்கின்ற ஒருவன் அந்த பக்கமாக வந்து மறுபக்கமாக சென்றான் என்ற ஒரு கேரக்டர், 4வதாக லேவியன் என்பவன் அந்த பக்கமாக வந்து அவனும் மறுபக்கம் சென்றான் என்ற கேரக்டர், 5வது கேரக்டர் யாரு? நல்ல சமாரியன். அவனை மட்டும்தான் நல்லவன் சொல்றார் கடவுள், மற்றவங்களை யாருமே நல்லவன் சொல்ல. நல்ல சமாரியன். இந்த 5 கேரக்டர் கொடுத்துட்டு நமது பாப்பரசர் பிரான்சிஸ் கேட்கின்றார், இந்த 5ல் நீங்கள் யாரு? இந்த 5ல் நீங்கள் யாரு? அடுத்த கேள்வி கேட்கிறார், அந்த சாக துடித்து கொண்டிருக்கின்றானே, அந்த சாவிற்கு யார் காரணம்? அவன் செத்துட்டா யார் காரணம்? இப்போ காப்பாற்றிட்டாங்க, வேற விஷயம். ஆனால் அவன் செத்து போவான் என்று தெரிந்து இருந்தும் கைவிட்டு போகின்றோம் அல்லவா? யார் 2 பேர் போனாங்க? அவன் சாக போகிறான்னு தெரியுது, அவனுக்கு உதவி தேவைப்படுதுன்னு தெரியுது, ஆனால் அவனுக்கு உதவி கொடுக்காமல் 2 பேர் போயிடுறாங்க, குருவும் லேவியரும். இதுதான் அவர் சுட்டி காட்டுகின்றார். இந்த கயவர்கள் அடித்து குற்றுயிராய் போட்டார்களே, அந்த கயவர்களை விட மோசமானவர்கள், கண்டும் காணாமல் போகிறவர்கள்.
பிறருக்கு கஷ்டம் வருகின்றது, துன்பம் வருகின்றது, நம்மை சுற்றி இருப்பவர்கள் வேதனையில் இருக்கிறார்கள், அவர்கள் படிக்க வைக்க முடியாமல், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் இருக்கிறார்கள். நம்ம வீடு எத்தனையோ பேருடைய வீடுகள் இங்கே இடிக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த வீடுகள் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள், இப்படி நோயிலே இருக்கிறார்கள், யாரும் பேசுவதற்கு ஆள் இல்லாமல் வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்முடைய வாழ்க்கை சுற்றி துன்பங்கள் நிறைந்த மக்கள், கஷ்டங்கள் நிறைந்த மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் கண்டும் காணாமல் செல்லுகின்ற குருவாக லேவியராக இருக்கோம் என்றால் அவர்களின் இறப்புக்கு நாம் காரணம் என்று சொல்கின்றார். கயவர்கள் அடித்து போட்டார்களே, அவர்களை விட மோசமானவர்கள் யார் என்றால் கஷ்டத்தில் இருப்பவர்களை கண்டும் காணாமல் போகின்றவர்கள். ஆக துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கின்ற கார்மெல் அன்னை நம்மிடம் எதிர்பார்க்கின்ற நான்காவது செய்தி, நாம் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கின்றோமா? நன்மை செய்கின்றோமா? உபத்திரம் செய்கின்றோமா? நன்மை செய்கின்றோமா? துன்பத்தை கொடுக்கின்றோமா? அவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியை கொடுக்கின்றோமா? கஷ்டத்தை கொடுக்கின்றோமா? பிறர் பெயரை கெடுக்கின்றோமா? பிறரை உயர்த்தி பேசுகின்றோமா? இப்படி தான் கடவுள் நம்மை ஜட்ஜ் பண்ணுறார். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படி தான் இருக்கும். நாம் நம்மை அன்பு செய்வது போல் பிறரை அன்பு செய்கின்றோமா? ஸோ நான்காவது செய்தி, நாம் எல்லோரையும் உண்மையிலே அன்பு செய்கின்றோமா? அடுத்தவர்கள் தேவைகள் உதவி செய்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அடுத்தவர்கள் மீது நாம் இரக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோமா? அடுத்தவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு நம்மால் ஆனதை செய்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நாம் நம்ம வேலை மட்டும் பார்க்குறோம், நம்மளை மட்டும் நினைக்கிறோம், நாம் சுயநலமாக இருக்கிறோம்னாக்க நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது என்றால் கார்மேல் அன்னைக்கு ஏற்புடைய வாழ்க்கை அல்ல, சாத்தானின் வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். அடுத்தவர்களின் அழகில் அக்கறை இல்லாத யாருமே அவர்களின் இறப்புக்கு காரணமானவர்களாக இருக்கின்றார்கள். அந்த கயவர்களை விட மோசமானவர்களாக இருக்கிறார்கள். எனவே தான் பாப்பரசு சொல்கின்றார், நாம் நல்ல சமாரியர்களாக மாற வேண்டும், பிறருக்கு உதவுகின்ற நல்ல மனம் கொண்டவர்களாய் மாற வேண்டும், சுயநலமற்றவர்களாய் வாழ வேண்டும். அன்னை மரியாள் காணா ஒரு திருமணத்திலே தன்னை மட்டுமே நினைத்திருந்தால், எல்லாரும் விருந்துக்கு வந்தவங்க எல்லாம் தன்னை மட்டும்தான் நினைச்சாங்க. ஆனால் அன்னை மரியாள் மட்டும்தான் அடுத்தவர்களை பற்றி அக்கறை கொண்டவளாய் தன் மகனை அழைத்து சொல்கின்றார், ரசம் தீர்ந்து விட்டது, ஏதாவது செய். அடுத்தவர்கள் மீது அக்கறை கொண்டவள் அன்னை மரியாள். கார்மேல் அன்னை நமக்கெல்லாம் எல்லாம் செய்ய காத்திருக்கின்ற அன்னை நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்றோமா? இந்த 4 செய்திகளை நாம் இந்த நாளிலே சிந்திப்போம். இந்த விழா உண்மையிலேயே ஆடம்பரமான ஒரு விழா என்றால், அந்த கார்மேல் அன்னை நம் உள்ளத்திலே பிறந்திருக்கின்றாள் என்றால், நம்மிலே வாசம் செய்கின்றாள் என்றால், நாம் அனைவரும் முழுமையாக ஒற்றுமையாய் வாழ்கின்றவர்களாய், பிறருக்கு உதவுகின்றவர்களாய், எல்லா நேரத்திலும் காப்பாற்றுகின்ற அன்னைக்கு நன்றி உள்ளவர்களாய், கடவுளுடைய சித்தத்தை ஏற்றி நிறைவேற்றுகின்றவர்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்படி வாழ்வோம் என்றால் இந்த விழா அருமையான விழா, போற்றுதலுக்குரிய விழா, மகிழ்ச்சியான விழா. இதை விட ஆடம்பரமாக கொண்டாடலாம். இல்லைனாக்க எவ்வளோ ஆடம்பரமாக கொண்டாடினாலும் இந்த 4 கருத்துக்களை நாம் வாழவில்லை என்றால் நம்முடைய திருவிழா அர்த்தமற்றதாகிவிடும். எனவே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றேன், பாராட்டுகின்றேன். மிக சிறப்பாக விழா கொண்டாடுகிறீர்கள். இந்த 4 சிந்தனைகளையும் உள்ளடக்கி கார்மேல் அன்னை நம் குடும்பத்திலும் நம் உள்ளத்திலும் வாழ்கின்ற அன்னையாக மாற்றுவோம். ஆமீன்.